மதிப்பு, வருவாய், அங்கீகாரம். இதற்காக ஓர் வேலை வாய்ப்பு. HDFC லைஃப். வாருங்கள், நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். 9363993636. வணக்கம். கோவை பெரியநாயக்கன்பாளையத்தில் உள்ள யுனைடெட் கல்வி குழும கருத்தரங்கு கூட்டத்தில் யுனைடெட் கல்வி குழுமமும் கோவை ரோட்டரி எலைட் சங்கமும் இணைந்து நல்லாசிரியர் விருது 2024 எனும் விருது வழங்கும் விழாவை நடத்தினர். ரோட்டரி எலைட் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ரோட்டேரியன் VAJ மணிகண்டன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். இதற்கு யுனைடெட் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம் தலைமை தாங்கி ஆசிரியர்கள் குறித்து பேசினார். கோவை ரூட்ஸ் நிறுவனத்தின் இயக்குனரும் தன்னம்பிக்கை பேச்சாளருமான முனைவர் கவிதாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்க்கை முறை குறித்தும் ஆசிரியர்களை போற்றுவதற்கான காரணங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். சிறப்பு அழைப்பாளராக கோவை மாவட்ட தொழிற்கல்வி விருது துறையின் நிறுவனர் ரோட்டேரியன் ரமேஷ் வீரராகவன் கலந்து கொண்டு ஆசிரியர்களின் தியாகத்தினை கூறி வாழ்த்தி பேசினார். கோவை ரோட்டரி எலைட் சங்கத்தின் மாவட்ட கவர்னர் ரோட்டேரியன் அட்வொகேட் AKSN சுந்தரவடிவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றும் போது ஆசிரியர்களை உயர்ந்தவர்கள், அவர்களால் தான் அனைவரும் உயர்கிறார்கள் என்று கூறினார். தொடர்ந்து கோவை மற்றும் உதகை மாவட்டங்களுக்கு உட்பட்ட 110 பள்ளிகளின் 305 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டன. ரோட்டரி சங்கத்தின் துணை கவர்னர் ரோட்டேரியன் சென் ராமநாதன், யுனைடெட் கல்வி குழுமத்தின் நிர்வாக அரங்காவலர் ரோட்டேரியன் டாக்டர் CA கைலாஷ்குமார் ஜெயின், யுனைடெட் கல்வி குழுமங்களின் செயலாளர் அருண் கார்த்திகேயன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கோவை ரோட்டரி எலைட் சங்கத்தின் செயலாளர் ரோட்டேரியன் செந்தில்வேலன் நன்றியுரை வழங்கினார். விழாவில் ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்களும் யுனைடெட் கல்வி குழுமத்திற்குட்பட்ட கல்லூரிகளின் முதல்வர்களும் துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் விருந்தினர்களும் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை யுனைடெட் கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் சிவக்குமார் செய்திருந்தார். நன்றி.